அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வயநாடுல கேரளால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீள முடியா ஒரு பெருந்துயரத்துல அந்த வயநாடு மக்கள் விழுந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்பேற்பட்ட ஒரு டிராஜடி நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்து ஏறக்குறைய ஒரு 300க்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து அங்க பலியா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் தோண்ட தோண்ட இன்னும் அதிகமா கிடைக்கும்னு சொல்றாங்க. இன்னும் வந்துட்டு என்னென்ன என்ன ஏஜ் லிமிட்ல இருப்பாங்களோ, எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றத அ தோராயமா சொல்லவே முடியாது அப்படின்றாங்க. நமக்கு அங்க தோண்டி எடுக்கிற பிணங்கள்ல மனசு ரொம்ப பாதிச்சு, அதுலருந்து மீளவே முடியாத அளவுக்கு துயரத்துல ஆழ்த்துனது என்ன அப்படின்னு சொன்னா, வயது வரம்பு இல்லாம சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு, சின்ன சின்ன குழந்தைங்க, பச்சிளம் குழந்தைங்க முதற்கொண்டு அடிச்சுட்டு போயிட்டு, அந்த எடுக்கும்போது அவங்க வந்துட்டு சில பேருக்கு தலை நசுங்கி போயிருக்கு. சில பேருக்கு வந்துட்டு கண்ணு, மூஞ்சே, முகமே இல்லாம சிதைஞ்சு போயிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ட்ராஜடில அந்த கேரள மக்கள், வயநாடு மக்கள் சிக்கியிருக்காங்க. இன்ஃபாக்ட் அந்த இடத்துல இன்னமும் அந்த மழை நிக்காம இன்னமும் அடிச்சுட்டே தான் இருக்குது. அந்த மழையிலேயே தான் மீட்பு பணியும் நடந்துட்டு வருது. இந்திய ராணுவமும் பேரிடர் மீட்பு குழுவும் சேர்ந்து அங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. வெள்ளக்காடா மாறி நிக்குது. சில இடங்கள் சுடுகாடாவும் மாறி நிக்குது. நாம அணுவணுவா சுத்தி ரசிச்ச பல இடங்கள் இன்னைக்கு வெள்ளக்காடா மாறி அதோட அழகே குலைஞ்சு போயிருக்குன்னு தான் சொல்லணும். இததான் எல்லாருமே பேசிட்டாங்களே, நீ என்ன பேச போற அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுல நாம பேசுறதுக்கு நிறைய இருக்கு. என்னன்னா, சில தற்குறிகள், பைத்தியக்கார முட்டாள்கள் சிலர் இருக்கிறாங்க. சிலர் கிடையாது, பல பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள்ல தான் பல பேரோட முகத்திரை கிழிஞ்சு வருது. சமூகம் எந்த அளவுக்கு குட்டிச்சவர் ஆகி கிடக்கு, எந்த அளவுக்கு வன்ம குடோன்களா இருக்கிறாங்க அப்படின்றத இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த வயநாடுல நடந்த இந்த டிராஜடிய வச்சு ஆர்காசம் அடையறதுக்கே, இதை வச்சு சுய இன்பம் அடையறதுக்கிட்டே ஒரு கூட்டம் வெயிட்டிங்ல இருக்குது. ஒரு கூட்டம் இதை வச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சிலர் தமிழ்நாட்டில இருந்து சில பதிவை போட்டிருக்காங்க. நீங்க வந்துட்டு எங்களுக்கு தண்ணி கொடுக்காம எங்களை வந்துட்டு அலக்கழிச்சிங்க இல்லையா, எங்க தண்ணியும் சேர்த்து நீங்க கேட்டீங்க இல்லையா, அதனாலதான் தண்ணியே உங்களை வந்துட்டு அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சில பதிவுகளை போட்டிருக்காங்க. சரி, இத கூட நம்ம ஏதோ சரி ஓகே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. இன்னும் இதை விட கொடூரமான, மோசமான, பைத்தியக்காரத்தனமான, ஒரு கேனத்தனமான ஒரு பைத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பைத்தியங்களை தான் இப்ப நம்ம வரிசையா பார்க்க போறோம். சிலர் என்னன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எப்போ வந்துட்டு சபரிமலைக்கு பெண்களும் போகணுன்ற சட்டம் வந்ததோ அதுல இருந்து தான் கேரளாவுக்கு அழிவு ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. இன்னும் சில பைத்தியக்கார நாய்ங்க இருக்கிறாங்க. இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, நீங்க வந்துட்டு கேரளா அழிஞ்சிருச்சு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒன்றிய அரசுல வந்துட்டு பிச்சை எடுக்காதீங்க, எங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து பிச்சை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தற்குறி முண்டங்க வந்துட்டு இப்ப போட்டுட்டு இருக்கானுங்க பதிவு. இப்ப இவனுங்க மனசுல எல்லாம் என்னதான் இருக்குன்னே தெரியல. இவனுங்க வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறானுங்கன்னு கூட தெரியல. சாதாரணமா சோறை தான் தின்னுவாங்களான்னு தெரியல. ஒருத்தரோட துக்கத்துல ஆனந்தம் கொள்றது தமிழரோட பண்பாடே கிடையாது. அவன் தமிழனே கிடையாது. அங்க அத்தனை உயிர்கள் போயிருக்கு. அங்க அந்த ஊரே அழிஞ்சு கிடக்கு. அந்த நேரத்துல நமக்கு இந்த ஆர்காசம் தான் முக்கியமாயிடுச்சா? இந்த முட்டா பசங்க கிட்ட நாம ஒரு கேள்வி கேட்கலாம். இதுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் டெல்டா மாவட்டத்தையே மழை வந்து அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போச்சு. அப்ப என்ன தெய்வ குத்தம் ஆயிடுச்சு? வருஷம் வருஷம் சென்னையில வெள்ளம் நின்று பில்டிங் எல்லாம் மூடி வந்துட்டு பேஸ்மெண்ட் எல்லாம் மூடி மேலுக்கு மேல மேற்கூரை நிக்க போட்டு ஓட்டுறாங்களே. கேரள மக்களாச்சும் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல போட்டு விட்டு அவங்க என்ஜாய் பண்றாங்க, அழகா அதை ரசிக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துருச்சு, ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா சென்னையில மிதக்கிற வெள்ளத்தினால கரண்ட் இல்லாம, சோறு இல்லாம, தண்ணி இல்லாம பிச்சை எடுத்து சாவணும் செத்தமே. அப்போ எந்த தெய்வ கூத்தம் இருக்கும்? கேரளா தான் இன்னைக்கு வந்துட்டு தெய்வ குத்தம் ஆயிடுச்சு, கேரளாக்கு பெண்கள் போயிட்டாங்க, சபரிமலைக்கு பெண்கள் போயிட்டாங்க, அதனாலதான் ஆயிடுச்சு. ஏண்டா ஒருத்தனோட மரணத்துல கூடவாடா மதத்தை பாக்குவீங்க? எப்பேற்பட்ட கெட்டவனாவே இருந்தாமே கூட அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் மேல இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்தை தான் வெளிப்படுத்துவாங்க. அதுதான் தமிழ் மக்களோட பண்பாடு. முழு உயிரினங்களோட பண்பாடே அதுதான். இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்துட்டு விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பல தலைவர்களை நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனா இங்க ஒரு தேசமே, ஒரு மாநிலமே இங்க அழிஞ்சு கிடக்கு. ஒரு மாநிலமே துயரத்துல கிடக்கு. அதை நினைச்சு மொத்த இந்தியாவுமே வருத்தத்துல இருக்கும்போது, இந்த தனியா ஒரு ரகம் இருக்கும் பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஜாம்பிகள்னு சொல்லுவாங்க. இந்த ஜாம்பி கூட்டங்க மட்டும்தான் நல்ல கருத்து பேசுறேன்னு சொல்லிட்டு மன்னர்கள்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அவனுங்களே நல்ல தெளிவான அரசியல பேசுற அந்த பக்கிங்களே என்ன பண்றானுங்கன்னா, இந்த மாதிரியான தற்குறித்தனமான அரசியலை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. கேரளத்துல நடந்தது வந்துட்டு ஒரு டிராஜடி.
தமிழ்நாட்டுல எப்படி வெள்ளம் வந்துச்சோ, தஞ்சாவூர்ல எப்படி புயல் வந்துச்சோ, அந்த மாதிரி ஒக்கி புயல், தானே புயல்னு சொல்லிட்டு வந்து எந்தெந்த இடத்துல எப்படி தமிழ்நாட்ட அழிச்சுதோ, அது மாரி தான் கேரளத்திலும் அந்த மாரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அத நெனச்சு இவனுங்க வந்துட்டு சந்தோஷப்பட்டு ஆர்காசம் அடையறானுங்க அப்படின்னு சொன்னா, இவனுங்க வயித்துக்கு என்னத்த சாப்பிடுவானுங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ இருக்கிற கேள்வி. நீ ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணு, ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணு, எல்லாமே ஒரு மனிதனோட உயிருக்கு அப்பாற்பட்டது தான். அந்த மனுஷனோட உயிர் போயிருக்கு. அந்த நேரத்துல வந்துட்டு நீ இந்த மதத்தை பின்பற்றின, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அந்த மதத்தை பின்பற்றின, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்ம குடோன்களா வன்மத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, யார்ரா நீங்கெல்லாம்? எங்கிருந்துடா வர்றீங்க நீங்கெல்லாம்? உண்மையிலேயே நீங்கெல்லாம் தாய்ப்பால தான் குடிச்சு வளர்ந்தீங்களா? உண்மையிலேயே சோற தான் தின்னு டெய்லி வளர்றீங்களா? உண்மையிலேயே ஒரு மனசாட்சி வேண்டாமாங்க? ஒரு ஒரு தேசம் பெருந்துயரத்துல இருக்குது. ஒரு தேசத்துல இத்தனை உயிர்கள் போயிருக்கு. அந்த வீடியோ ப்ளே பண்றேன், இங்க பாருங்க. ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. அந்த போட்டோல இருக்கிற ஃபேமிலி அந்த வீட்டை சுத்தி காமிக்கிறாங்க. அந்த ஃபேமிலி என்ன ஆனாங்கன்னே தெரியல. அழகான ஒரு ஃபேமிலி. அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. மனசெல்லாம் பதைக்குது. அப்பேற்பட்ட பதட்டம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்னைக்கு இருக்கு. இந்த தற்குறி முண்டங்களை தவிர மத்த எல்லாரும் பதைப்புல தான் இருக்கிறாங்க. எதையாச்சும் தங்களால செஞ்சிட முடியாதா? ஏதாச்சும் சின்ன உதவி நம்மளால செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க வந்துட்டு தெய்வ குத்தம் பண்ணிட்டீங்க, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. அது சில நாய்ங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க ஏன் இங்க வந்துட்டு ஒன்றிய அரசு கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறீங்க? பாலஸ்தீன்ல போயிட்டு அங்க இருக்கிற கடவுள் கிட்ட நீங்க கேட்க வேண்டியது தானே, ஏன் எங்க கடவுள் கிட்ட கேக்குறீங்க? தற்குறி முண்டங்களா, கடவுள்ன்றது ஒரு கோட்பாடா, பைத்தியங்களா புரிஞ்சுக்கங்க. கடவுள்ன்றது ஒரு கோட்பாடு. அது வந்துட்டு அரசியல் கிடையாது. இது அரசியல். அவங்களுக்குமான அரசியல் தான் ஒன்றியத்துல நடந்துட்டு இருக்கிறது. அவங்க வரி பணத்திலயும் தான் நடந்துட்டு இருக்குது. அவங்க ஓட்டு போடலன்னா அவங்களுக்கு பிடிக்கல, ஓட்டு போடல. அவங்க வரி பணத்திலயும் நடந்துட்டு இருக்குது இந்த அரசாங்கம். நீங்க தற்குறி பைத்தியங்க சொல்றதுனால ஒன்றிய அரசு அங்க போகாம இருக்க போறது இல்ல. நீங்க தற்குறி முண்டங்க பேசுறதுனால அவங்க கேட்காம இருக்க போறது இல்ல. அதெல்லாம் சரியா தான் நடந்துட்டு இருக்கும். ஆனா உங்களை போல ஜாம்பிகள், உங்களை போல பேய்கள் வந்துட்டு முதல்ல தமிழ்நாட்டுல விட்டு கிளீன் செஞ்சு சுத்தம் செஞ்சாதான் இந்த நாடே உருப்படும். நன்றி.